ராஜீவ்காந்தி கொலை வழக்கு கைதிகள் 7 வரை விரைந்து விடுவிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களது பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 7 பேரும் இன்று விடுவிக்கப்படுவர், நாளை விடுதலையாவர் என காத்திருந்து 25 ஆண்டுகள் கழிந்துவிட்டதாக அவர்கள் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளனர். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7வரும் சிறையில் அடைக்கப்பட்டு 25 ஆண்டுகள் முடிந்துள்ளன. இந்நிலையில் அவர்களின் விடுதலைக்காக நாளும் போராடுகின்றனர் 7வரின் பெற்றோர்கள். ஒரு மனிதன் 25 ஆண்டு காலம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டான், அவனை விடுதலை செய்யுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையோட 2 முறை முதல்வர் அம்மா இவங்க விடுதலை அறிவிச்சாங்க. தடைப்பட்டு நிக்குது, எல்லாருக்குமே தெரியும். இப்ப மீண்டும் அவங்க ஆட்சியில் அமர்ந்திருக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட இந்த கோரிக்கை மனுவை கொடுத்து 25 ஆண்டு முடிஞ்சிச்சுமா, என் மகன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை செய்யுங்க உடனே. தனது மகன் தவறு செய்யவில்லை என கூறும் முருகனின் தாயார் சிறையில் வாடும் தன் மகனை நினைத்து 25 ஆண்டுகளாக வருந்தி வாழ்வதாக கூறுகிறார். தினக்கூலியை நம்பியே வாழ்க்கை நடத்தும் தங்களால் இலங்கையிலிருந்து நீதிமன்றத்திற்கு நேரில் சென்று வாதிடவோ அரசியல் தலைவர்களை சந்திக்கவோ முடியாத சூழலில் தவிப்பதாக கூறுகிறார். நாங்கள் அண்டண்டாடு உடைச்சு அண்டண்டாடு ஜீவியத்தை போக்காடுற குடும்பம் நாங்கள். அப்போ இந்த பெரிய வழக்குக்கு ஆடுறதுக்கு நாங்கள் எல்லாம் சும்மா இருந்து செய்கிறேன்டா இப்படி செய்யலாம். ஒருக்கா போய் வர இவ்வளவு முடியுது, ஒரு ரிப்போர்ட் மேலே பார்க்க இவ்வளவு முடியுது, ஒரு அலுவலகத்துக்கு போக இவ்வளவு முடியுது. அதுகள் எல்லாத்துக்கும் நாங்கள் யோசிச்சு கடன் படாமல் ஏதோ எங்களால் இயன்ற அளவுக்கு பாடுபட்டு தான் நான் என் பிள்ளையை நினச்சி நான் இந்த வயசுலேயும் பாடுபடுறதுக்காகத்தான். தண்டனை பெற்ற 7 பேரும் சந்தர்ப்ப வசத்தால் சிறையில் வாடுவதாக கூறும் ராபர்ட் பயஸின் தாயார் எஞ்சிய நாட்களையாவது தன் மகன் தங்கள் குடும்பத்தோடு கழிக்க ஆவண செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கிறார். கதைக்க முடியாது, நான் இங்கே இருக்கிறபடியா வர முடியாம நான் இருக்கிறேன். வரக்கூடிய சூழ்நிலை என்றால் நான் நேரில் எல்லாரையும் சந்திச்சு கதைக்க கேட்டிருப்பேன். கேட்க முடியாத நிலையில இருக்கிறேன். இப்ப இரு பகுதியும் சேர்ந்து என்ற பிள்ளைக்கு ஒரு மன்னிப்பாக விடுதலை கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். அவர்கள் எந்த குற்றமும் செய்யாதார்கள், தேவையில்லாம அனுபவிக்கணும். அதுல பாதிக்கப்பட்டால் நானும் கூடதான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனபடியாவே எந்த குற்றமும் செய்யல. எல்லாரும் சந்தர்ப்ப வசத்தால பாதிக்கப்பட்டு இருக்கணும் ஒழிய நேரடியாவே எந்த குற்றமும் செய்யல. சிறையில் வாடும் தந்தையை ஒவ்வொரு முறை அணுகுவதே மிகுந்த வேதனையாக இருப்பதாக கூறும் ஜெயக்குமாரின் மகன் பிறந்ததில் இருந்து தனது தந்தை தன்னை கைப்பட தூக்கியதில்லை என கண்கலங்குகிறார். தந்தை இல்லாத இந்த வருடங்களில் சமூகம் தங்கள் குடும்பத்தை ஒதுக்கியே வைத்திருந்ததாகவும் பல நேரங்களில் அடிப்படை கல்வி கூட மறுக்கப்பட்டதாகவும் கூறுகிறார் அவர். இந்த கேஸ் வந்ததுக்கு அப்புறம் எங்கள் தாத்தா பாட்டி வீட்லையும் எங்கள் அம்மா வீட்டு பக்கம் சேர்க்கறது இல்லை, எங்கள் அப்பா வீட்டாண்டையும் யாருமே எங்களை சேர்க்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது எங்கள் அம்மா 10 வயசு இருக்கும்போது வந்தாங்க. வந்த பிறகு அவங்க தான் என்னை படிக்க வச்சாங்க. அந்த ஒரு கடை ஒன்று வச்சுருக்கோம் வீட்டு பக்கத்துலேயே. அந்த கடையில் வர வருமானத்தை வச்சு வீட்டில் அதை வச்சு நான் நடத்திட்டு இருந்தேன். குடும்பத்தை என்னை படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாமே எங்கள் அம்மா தான் அதை வச்சு தான் பண்ணிட்டாங்க. சாந்தன், முருகன், பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரும் 25 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறைவாசத்தை அனுபவித்து விட்டதால் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதே அவர்களின் குடும்பத்தாரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.